வணக்கம். ஸ்ரீ காளியம் சரணம். ஸ்ரீ காளியம்மனை போட்டு நான் உங்கள் அன்பு நண்பன் கார்த்திக் ரேகராமன். நம்மளோட எஸ்கேஷன் பண்ணி பார்க்க போறது பாத்தீங்கன்னா லக்னம் பாவம் சொல்லக்கூடிய 1ஆம் பாவகங்க. இந்த 1ஆம் பாவம்னா ஒரு நபருடைய தொழில், வாழ்க்கை தரம், வருமானம், அவர் எப்படிப்பட்ட குணாதிசயவர், அவருடைய வெற்றி தோல்விகள் என்னங்கிறது நம்ம அவருடைய ஆயுள் முதற்கொண்டு சொல்லக்கூடியது பார்த்தா இந்த 1ஆம் பாவம் லக்னம் பாவம். இந்த லக்னம் பாவத்துல என்னெல்லாம் நம்ம பார்க்க முடியும், நம்ம லக்ன பாவம் எதாவது நம்ம தெரிஞ்சுக்கலாம். உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து நீங்களே பலன் எப்படி தெரிஞ்சுக்கலாம் நம்ம வீடியோல பார்க்க போறேங்க. அதற்கு முன்னாடி இந்த சேனல் இப்ப ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறீங்க, வீடியோஸ் பாக்குறீங்கன்னா உங்களுடைய விலை மதிப்புல பொண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு கிளிக் பண்ணுங்க. அதே மாதிரி இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணா வீடியோ பார்த்துட்டு வந்துருங்க சார். நீங்கன்னா உங்களுடைய அந்த விலை மதிப்புல பொண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணுங்க. கூடவே பாத்தீங்கன்னா பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மகிட்ட ஜாதகம் பார்க்கணும், பெயராசி பார்க்கணும், திருமண பொருத்தங்கள் பார்க்கணும், வீட்டுல பிரச்சனை இருக்கு, எனக்கு வண்டி வாகன விபத்துகள் தொடர்ச்சியா எனக்கு இருக்கு, நவகிரக ரீதியான பரிகாரங்கள் எனக்கு வேணும், என் ஜாதகத்துக்கு இருக்கின்ற பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வு எனக்கு வேணும், சரியான பரிகாரம் எனக்கு வேணும், பெரியவர் நண்பர்கள் ஸ்கிரீன்ல என் நம்பர் கொடுத்துருக்கேன், கால் பண்ணி கன்சல்டேஷன் வாங்கிக்கோங்க. அதே மாதிரி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, எல்லாரோட அப்படியே பகிர்ந்தளிங்க. உங்க மூலியமா இந்த செய்தியை அவங்களும் தெரிஞ்சுக்கட்டும். நான் என் தந்தையின் மலரடிகளை வணங்கி கொண்டு நம்ம லக்னத்தை பத்தி நம்ம பேச போறோம். இப்போ பாத்தீங்கன்னா லக்னம். இப்போ லக்னம்னா என்னன்னு எல்லாருக்குமே தெரியும்ங்க. லக்னம்னா ஒண்ணு இல்லைங்க, அதாவது வான்வெளி மண்டலத்துல இதுக்கு நவகிரகங்கள் பாத்தீங்கன்னா அந்த சுற்றுப்பாதை சுத்தி வந்துகிட்டே இருக்கும். புரியுதுங்களா? இது எல்லாமே காலத்தின் அடிப்படையில் நம்ம கணிச்சுக்கிட்டு இருக்கோம். எப்படி நம்ம கணிக்கணும், இது ஒரு சுற்றுப்பாதை, நீள்வட்ட பாதை. இது பாத்தீங்கன்னா வட்டத்தை ஒரு முழு வட்டத்தோட நமக்கு முழுமையா பாத்தீங்கன்னா 360 டிகிரி சொல்றோம். ஒரு அந்த 360 டிகிரில நம்ம கோவில் சுத்தி வந்துகிட்டே இருக்கின்ற அல்லவா. இதுல நம்ம பிறக்கின்ற அந்த நேரத்தப்ப நமக்கு சூரியனோட கதிர்வீச்சுன்னு சொல்லக்கூடிய அந்த சூரியனுடைய முழு கதிர் எங்கு முழுமையா குவிக்கப்படுதோ அதுதான் நம்மளுடைய லக்னம், நம்மளுடைய ஆத்மா, நம்மளுடைய உயிர். இது லக்னம். இந்த லக்னம் என்ன நமக்கு எப்படி இருக்குதுன்னா, லக்னங்கிறது பாத்தீங்கன்னா இப்ப சித்திரை மாசம் சூரிய பகவான் எங்க இருப்பாரு, மேசத்துல இருப்பாரு இல்லையா. அப்ப சித்திரை மாசம் 6 மணிக்கு சூரியன் உதயம் ஆகுதுன்னா அந்த 6 மணிக்கு பாத்தீங்கன்னா ஒரு குழந்தை 6:30க்கு பிறந்தாலும் சரி, இல்ல 6:55க்கு பிறந்தாலும் சரி, 7:50க்கு பிறந்தாலும் சரி, லக்ன புள்ளி என்னவா இருக்கும், இங்க உங்களுக்கு மேச லக்னமா இருக்கும். புரியுதா? அதே போல நமக்கு ஈவினிங் பிறக்குது, ஈவினிங் 6 மணிக்கு பிறக்குதுன்னா லக்ன புள்ளி என்னவா இருக்கும், நமக்கு அதுலேருந்து பாதி 7ஆம் கட்டம், 7ஆம் பாவகம் சுக்கனுடைய வீடா இருக்கும். 2 மணி நேரத்துக்கு இந்த லக்னம் மாறி 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 வந்துகிட்டே இருக்குங்க. இது ஒரு பொதுவான கணக்கு. இதுல இன்னும் கணக்குகள் நிறைய இருக்கு. இதுல நம்ம சொல்லக்கூடியது உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோங்க. இதுல பாத்தீங்கன்னா நீங்க புரிஞ்சுக்கிறதுக்காக 2 மணி நேரத்துக்கு ஒருக்க மாறிக்கிட்டே வந்துகிட்டு இருக்கு. 24 மணி நேரத்துல இந்த 12 கட்டத்தை சுத்தி வந்துடும் இந்த லக்னம். இது கணக்குகள் நிறைய இருக்கு. அந்த கணக்குகள் இப்ப நம்ம அந்த கணக்குள்ள போக வேண்டாம். இந்த லக்னம் என்ன சொல்லுது, ஒவ்வொரு லக்னத்துக்கும் ஒரு அதிபதி இருக்காரு. அதாவது எப்படி 12 ராசிக்கு 12 அதிபதிகள் இருக்காங்களோ அதே மாதிரி 12 லக்னத்துக்கும் ஒரு அதிபதி இருக்காருங்க. அதாவது மேச விருச்சக லக்னத்துக்கு செவ்வாய் அதிபதியா வர்றாருங்க. அதே மாதிரி ரிஷப துலா லக்னத்துக்கு பாத்தீங்கன்னா சுக்கிர பகவான் அதிபதியா வர்றாருங்க. அதே மாதிரி மகர கும்ப இந்த ராசிகளுக்கு சனி பகவான் அதிபதியா வர்றாருங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா மீன ராசி, அதாவது தனுசுக்கு குரு பகவான் வர்றாருங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நீங்க இங்க மிதுன ராசியா இருக்கீங்க, அதாவது பாத்தீங்கன்னா கன்னி ராசியா இருக்கீங்க, அதாவது மிதுன கன்னி இந்த லக்ன புள்ளிகளுக்கு புதன் பகவான் வர்றாருங்க. அதாவது 12 ராசி கட்டத்திலேயே தான் நம்ம 12 லக்ன கட்டமும் போட போறோம். உங்க ஜாதகம் லான் போட்டிருப்பாங்க அல்லது 2 கோடு போட்டிருப்பாங்க. இல்ல சில பேர் நம்ம 2 கோடு போட்டு சென்ட்ரல் லான் போட்டிருக்கோம். லான் லக்னம், உங்களுடைய சூரியன், உங்க ஆத்மா, அந்த ஆத்மா உதிச்ச நேரம், அந்த நேரம் அதுதான் உங்களுடைய முதல் பாவகம். இந்த முதல் பாவத்தை வச்சு நம்ம என்ன அப்படின்னு சொல்லிக்கிட்டே வரலாங்க. சரி, இதுல நம்ம நீங்க பார்க்க போறது பாத்தீங்கன்னா லக்னம் மற்றும் லக்ன புள்ளி. இந்த லக்னம் குவியக்கூடிய லக்ன புள்ளி இப்போ வான்வெளி மண்டலத்துல நம்ம ராசி எடுக்கிறோம் பாத்தீங்களா. இந்த ராசி எடுக்கும் போதே 12 ராசி, அடுத்து 12 லக்னம். இந்த ராசி லக்னம் எல்லாமே பாத்தீங்கன்னா நட்சத்திரங்களை அடிப்படையா கொண்டதுங்க. பிறந்தால் நட்சத்திரம் சொல்றோம் பாத்தீங்களா. இந்த நட்சத்திரத்துல ஒவ்வொரு அந்த நவ கிரகத்துக்கும் பாத்தீங்கன்னா நட்சத்திரங்கள் இருக்கும். ராகு கேதுக்கள் உட்பட அனைத்து நவகிரகங்களும் நட்சத்திர பரிபாலங்கள் உண்டு. இதுல பாத்தீங்கன்னா கடகத்துக்கு பாத்தீங்கன்னா சந்திர பகவான் வருவாரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா சிம்ம லக்னமா இருக்கீங்கன்னா உங்களுக்கு சூரிய பகவான் வருவாருங்க. லக்னத்துக்கு சொல்லிட்டு அதிபதி சொல்லியாச்சு. இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த அதிபதிகள்
உங்க லக்னாதிபதிகள் அமரக்கூடிய நட்சத்திரங்கள் என்ன? புரியுதா? இப்போ நீங்க வந்து மேச லக்னமா இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. மேச லக்னம் என்ன இருக்கும்? அஸ்வினி, பரணி, கார்த்திகை இருக்கும். புரியுதா? அப்போ ஒரு லக்னத்துக்குள்ள பாத்தீங்கன்னா 3 நட்சத்திரங்கள் இருக்கும், 9 நட்சத்திர பாதங்கள் இருக்கும் ஒரு ராசி கட்டத்துக்குள்ள. அப்ப நீங்க மேச ராசியாக இருந்தாலும் இந்த 3 பேர் வருவாங்க, அஸ்வினி, பரணி, கார்த்திகை. புரியுதா? அப்போ நீங்க வந்து மேச லக்னமா இருக்கீங்கனாலும் உங்களுக்கு இந்த 3 பேர் ராசிக்கும் 3 பேர் வருவாங்க, லக்னத்துக்கு 3 பேர் வராங்க இல்லையா? அப்ப 3 பேர்னா 3 நட்சத்திரங்கள் அங்க இருக்கின்றன. புரியுதா? அப்போ அந்த 3 நட்சத்திரத்துக்கும் அதிபதிகள் யாரு? 3 இந்த நவகிரகங்கள் வரும். புரியுதா? சோ அப்போ ஒவ்வொரு லக்னமும் உங்களுடைய ஜாதகத்துல பாத்தீங்கன்னா மேல ஒரு கட்டம் மாதிரி போட்டிருப்பாங்க, கிரக நிலைகள் போட்டிருப்பாங்க. அதுல உங்க லக்னம் என்ன லக்னமோ, இப்ப உதாரணமா மேச லக்னமா இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த மேச லக்னத்துக்கு அதிபதி யாரு? செவ்வாயா? இந்த செவ்வாய் கிரகம் எங்க இருக்கு? இந்த செவ்வாய்ன்னு போட்டு அந்த செவ்வாய் வந்து எந்த நட்சத்திரத்தோட பாதத்துல உட்கார்ந்து இருக்காது, எந்த நட்சத்திரத்துல இருக்குன்னு பார்க்கணும். அப்போ உங்களுடைய அந்த நட்சத்திரம், அந்த பாதசாரம், உங்களுடைய லக்னம், இது 3ல லக்னங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நீங்க எப்படிப்பட்டவங்க, எப்படி இருக்கீங்கிறது. உங்க லக்ன புள்ளி விழுற பாதம் இருக்கு பாத்தீங்கன்னா லக்னத்தோட நட்சத்திர பாதசாரங்கிறது உங்களை உள்ளிருந்து இயக்கக்கூடியவை. புரியுதா? அதாவது எப்படி ராசி லக்னம் 2 உடல் உயிர் இணைந்தால் ஒருவன்கிற மாதிரி இந்த அதாவது லக்னமும் லக்ன புள்ளியும் இணைஞ்சாதான் முழுமையான பலன் எடுக்க முடியுங்க. அப்போ உதாரணமா நான் சொல்றேன், இப்போ நீங்க மேச லக்னமா இருக்கீங்க, உங்களுடைய அந்த செவ்வாய் பகவான் வந்து சூரியன் வீட்டுல உட்கார்ந்து இருக்காருன்னா, ஏன்னா அங்க கார்த்திகை நட்சத்திரம் வரும். இந்த கார்த்திகை நட்சத்திரத்துல வந்து அதிபதி சூரியனா, அப்ப சூரியனோட நட்சத்திரம் உட்கார்ந்து இருக்குன்னா புரியுதா? நீங்க லக்னம் என்ன? மேச லக்னமா இருக்கீங்க, செவ்வாயோட காரகத்துவம் உங்ககிட்ட இருக்கும். ஆனா குண இயல்பு எப்படி இருக்குன்னா நமக்கு சூரியனை ஒத்து இருக்கும். சூரியன் என்ன? ராஜா. அவருக்கு என்ன பிடிக்கும்? நம்ம சொன்னா செய்யணும், அதிகாரம் செலுத்துதல், அதுமான எண்ணாடைகள் இருக்கும். இதுதான் நம்ம சொல்றது. அப்போ செவ்வாய் இது ஒரு பக்கம். அடுத்தபடியா இந்த லக்னம் அதிபதி இருக்காரு பார்த்தா, லக்னாதிபதி எங்க இருக்கார்? லக்னாதிபதி நிலை என்ன? லக்னாதிபதி உச்சமாக இருக்காரா, நீச்சமாக இருக்காரா, பகை வீட்டுல இருக்காரா, ஆட்சி பெற்று இருக்காரா, சம நிலையில இருக்காரா, அல்ல சம சப்தமாய் ஆட்சி பார்த்துக்கிட்டு இருக்காங்களா? இதெல்லாம் நீங்க பார்க்கணும். இதெல்லாம் நம்ம பார்க்கும்போதுதான் நமக்கு வந்து இந்த லக்னம் எப்படி, லக்னாதிபதி எப்படி, இந்த நபர் எப்படி வாழ போறார், நபரோட ஆயுள் காலம் எப்படி நம்மளால பார்க்க முடியும். சரி, இதுல உதாரணம் பாருங்க. உதாரணம் நான் சொல்றேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா லக்னம் வந்து மேச லக்னமா இருக்கீங்க, உங்களுடைய லக்ன புள்ளி வந்து சூரியன் வீடு சொல்லக்கூடிய கிருத்திகையில இருக்கு. உங்க ஜாதகத்துல சூரியன் சிம்ம வீட்டுல இருக்காருன்னா எப்படி இருப்பார் ஜாதகர்? ஜாதகர் வந்து அரசாங்க வேலை பார்க்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு, அரசாங்கத்துல அனுகூலம் இருக்கு, நல்ல ஒரு அதிகாரம் மிக்க பதவியில இருப்பாரு. புரியுதா? வசதி வாய்ப்பு நல்லா இருக்கும், ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில் செய்வாரு, வாழ்க்கையில ஒரு சிறு தடங்கல்கள் ஏமாற்றங்கள் இருக்கும். புரியுதா? சரி, இது கூட யார் அங்க இருக்காரு? செவ்வாய் வீடு இல்லையா? எப்படி இருப்பாங்க? யூனிஃபார்ம் சர்வீஸ்ல இருப்பாங்க, ஒரு காவல்துறையில பெரிய அதிகார பதவியில இருப்பாங்க, ஒரு ராணுவத்துல ஒரு மேஜரா இருக்காங்க, அதிகார பதவியில இருக்காங்க, ஒரு டாக்டரேட்டா இருக்காங்க, அரசு மருத்துவரா இருக்காங்க, சர்ஜன் பண்றாங்க, பெரிய சர்ஜனா இருக்காங்க. அப்படி போகும். இதே சூரிய பகவான் உச்சமாயி அங்க இருந்தாருன்னா இன்னும் அதிகமான பதவிகள், ஒரு காவல்துறை மிக உயர்ந்த பதவி, அதே மிலிட்டரி மிக உயர்ந்த பதவி, அரசு மருத்துவ மிக 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 உயர்ந்த பதவி, ஒரு டீன், ஒரு பெரிய ஒரு பதவி பொறுப்பு, அது மாதிரி பதவிகள்லாம் இருப்பாரு. அதே நட்சத்திரம் வாங்கிய சூரிய பகவான் நீச்சமா இருந்தாருன்னா இந்த வேலைக்காக முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பாரு. எப்படி முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பாருன்னு சொல்லக்கூடிய அமைப்பாக இருக்கும். சரி, இதை நம்ம இப்ப என்ன பண்ண போறோம்னா, உங்களுடைய நட்சத்திர அந்த பாதசாரம் இருக்குல்ல, உங்க லக்னாதிபதி, அந்த லக்னாதிபதி புள்ளி விடக்கூடிய நட்சத்திர பாதசார வரிசைகளாக என்ன மாதிரி பலனை கொடுக்க போறான்னு பாப்போங்க. ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, நவ கிரகத்துக்கும் 3 நட்சத்திரங்கள் இருக்கும். 9, 3, 27 நட்சத்திரங்கள். புரியுதா? நான் இப்ப வந்து ஒவ்வொரு நவகிரகத்துக்கும் நான் அந்த 27 நட்சத்திரம் சொல்லிட்டு வந்தேன்னா நேரம் இருக்காது, வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு நீங்க போயிட்டு வாய்ப்பு நிறைய இருக்குங்க. சோ இந்த வீடியோங்கிறது பாத்தீங்கன்னா நீங்க தெரிஞ்சுக்கணும், உங்களோட ஜோதிட அறிவு நீங்க மேன்மேலும் வளர்த்துக்கணும். உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜோதிட அறிவு நீங்க வந்து ஒரு ஜோதிட போகாம நீங்களே ஜாதகத்தை பார்த்து பலன் தெரிஞ்சுக்கணுங்கிறதா நம்மளுடைய நோக்கமே தவிர வேற எந்த நோக்கமும் கிடையாது. சரி, இப்போ இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா
உங்களுடைய விலை மதிப்பு இல்லாத பொன்னான உங்களுடைய சப்ஸ்கிரைபர் உங்க வீட்டு பிள்ளையான எனக்கு கொடுங்கன்னு மனமாற வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். அதே மாதிரி நம்ம வீடியோ லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் கூட ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு ஆன்லைன் கன்சல்டேஷன் வேணும், வீட்டுல இருந்தே ஜாதகம் பார்க்கணும், வீட்டுல இருந்தபடியே உங்களுக்கு வந்து கிரகத்துக்கான பரிகார தலங்கள் போகணும், எந்த ஸ்தலங்கள் போகலாம் நீங்க கேட்கணும் பிரியப்படுறீங்க, ஸ்கிரீன்ல நம்பர் கொடுத்துருக்கீங்க, கால் பண்ணி கன்சல்டேஷன் வாங்கிக்கோங்க. சரி, இப்ப முதலாவதா உங்க நட்சத்திர புள்ளி வந்து சூரியன் நிக்கிற வீடுகள்ல வந்து அமருதுன்னா எப்படி சார் இருக்கும்னா அதிகாரமிக்க பதவிகள் கிடைக்கும், அரசு வேலை இருப்பீங்க, அரசு வேலை பார்த்தா நல்ல ஒரு உயர்ந்த பதவிகள் இருக்கும், உயர்வான சிந்தனைகள் இருக்கும், எதிலும் ஜெயிக்கணும், எதிலும் முன்னிலை வகிக்கணும் சொல்லக்கூடிய எண்ணங்கள் உங்களுக்கு இருக்கும் சொல்லக்கூடிய அமைப்பு இயற்கையாவே இங்க வந்துடும். சரி, இது ஒரு பக்கம். அடுத்தபடியா உங்களுக்கு லக்னம் குவிகின்ற புள்ளி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு செவ்வாயோட நட்சத்திரங்களாக இருக்குன்னா எதிலும் போராடி ஜெயிக்கிற எண்ணங்கள் உங்களுக்கு இருக்கும், எதுலையுமே வேகம் இருக்கும், எதுலையுமே முந்திரி கொட்டை தனம் சொல்லக்கூடிய டக்குன்னு ரியாக்ட் ஆகக்கூடிய என்ன ஏதுன்னு யோசிக்காம டக்குன்னு ரியாக்ட் பண்ணக்கூடிய அமைப்பு அங்க இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா வந்து செவ்வாயோட காரகத்துவம் செவ்வாய் நிலை பொறுத்து அரசாங்கத்துல சீருடை பணிகள்ல இருக்கின்ற வாய்ப்புகள் இருக்கும், மிகப்பெரிய அறுவை சிகிச்சை நிபுணராக வாய்ப்புகள் இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா வந்து எதையும் சாதிக்கக்கூடிய தேக உடல் தேக ஆரோக்கியம் நல்ல ஒரு திடகாத்திரமான ஒரு போர்வீரன் உடல் எப்படி இருக்குமோ அவனோட சிந்தனைகள் எப்படி இருக்குமோ அதே மாதிரி எண்ணங்கள் உங்களுக்கு இருந்து கொண்டே இருக்குங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா குருவோட வீட்டுல இருக்கீங்கன்னா குருங்கிறது 4 பேருக்கு நல்லது பண்ணணும், நம்ம 4 பேருக்கு நல்லது பண்ணணும் எண்ணங்கள் உங்களுக்கு இருக்கும், ஆலய வழிபாடு பண்ணணும் எண்ணங்கள் உங்களுக்கு இருக்கும், அதே மாதிரி பணம் சம்பாதிக்கணும் எண்ணங்கள் நிறையாக இருக்கும், அதே மாதிரி பண நிலைகள்ல வேலை செய்யறது, பண புழக்கம் பண பரிவர்த்தனை அந்த இடத்துல வேலை செய்யக்கூடிய அமைப்பு, கல்வி நிலை சார்ந்த தொழில்கள்ல வேலை செய்யக்கூடிய அமைப்பு, ஆசிரியர் கல்வி கற்கிறது அது வகையில ஒரு சிறிய பதவியிலிருந்து பெரிய பதவி வரைக்கும் உங்களுடைய அந்த குரு பகவான் நிலை பொறுத்து உங்க ஜாதகத்துல குரு பகவான் நிலை பொறுத்து உங்களுக்கு அமைப்புகள் இருக்கும். அடுத்தபடியா உங்களுடைய ஜாதகத்துல இந்த குவிகின்ற புள்ளி வந்து புதனோட புள்ளியாக இருக்குன்னா அறிவுத்துவம் மிகுந்ததா இருப்பீங்க, அறிவாளியாக இருப்பீங்க, அறிவினால் எதையும் சாதிக்கக்கூடியதா இருப்பீங்க, எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணி பண்றாளா இருப்பீங்க. சொல்லாங்க இல்லையா, நான் ஹெச் போட்டு தூக்கம் பார்ப்பேன் சினிமா டைலாக் வரும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி எதையுமே பிளான் பண்ணி பண்ணக்கூடிய நபராக இருப்பீங்க. அதே மாதிரி ஒரு லக்ன புள்ளி வந்து சந்திரன்ல விழுதுன்னா தாயன்பு மிக்கவராக இருப்பீங்க, எப்போதும் தாயன்பு தாய் உள்ளம் அனைத்தையும் அரவணிக்க கூடிய, எப்படி குடும்பத்துல என்னதான் பிரச்சனைகள் இருந்தாலும் யாரையும் புறக்கணிக்காது அனைத்துவரையும் அரவணைக்க கூடிய அந்த தாயன்பு இயற்கையாகவே உங்களுக்குள்ள இருக்கும். அடுத்தபடியா உங்களுடைய லக்ன புள்ளி குவிகின்ற ஸ்தானம்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா சுக்கரனோட வீடாக இருக்குன்னா சுக்கரனுங்கிறது பாத்தீங்கன்னா மோகக்காரகன், புரியுதா, இயல் இசை நாடகம் சொல்ற முத்தமிழ்ல ஏதாச்சும் உள்ள சாதிக்கணுங்கிற எண்ணங்கள் இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஆடம்பரமா வாழணும், வாழ்க்கையை நம்ம வந்து வாழ்றதுக்கே வாழ்க்கைங்கிற மாதிரி எண்ணங்கள் மிகுதியாக இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா காம சிந்தனைகள் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா லக்ஸரியஸா வாழணும்னு சொல்லக்கூடிய அமைப்புகள் இருக்கும். வண்டி வாகனம் வீடு வசதி அனைத்தும் உங்களுக்கு சேரக்கூடிய அமைப்புகள் இருக்கும். அனைத்தும் நாட்டம் அதிகமாக இருக்கும். பாடுறது மீடியாவில் இருக்கிறது சினிமா துறையில சாதிக்கிற வாய்ப்புகள் எல்லாத்தையுமே இந்த அமைப்பு உங்களுக்கு நாட்டத்தை கொண்டு அதுக்கான துறைகளே உங்களுக்கு தேர்ந்தெடுத்து கொடுக்குங்க. அடுத்தபடியா பாத்தீங்கன்னா ராகு கேதுக்கு இந்த ராகு வீட்டுல வந்து நட்சத்திர புள்ளிகள் குவியுதுன்னா எண்ணங்கள் வந்து அதிகமாக இருக்கும், பிராடா போயிட்டே இருக்கும், சிந்தனைகள் உயர்வான சிந்தனைகள் இருக்கும். அச்சீவ்மெண்ட் அந்த கோலுங்கிறது பாத்தீங்கன்னா பெரிய லெவல் வச்சிருப்பாங்க. இவங்க பிறந்தது ஏழை குடும்பமாக இருந்தால் கூட அவங்களுடைய அச்சீவ்மெண்ட் பெரிய லெவல்ல வேற லெவல்ல இருக்கும், பிரம்மாண்டமா இருக்கும். ஆனா அதை அச்சீவ் பண்ணுவாங்கிறது நிதர்சனமான உண்மை. ராகு பகவான் வந்து அவரோட வீட்டுல குவியுது லக்ன புள்ளினா வெளிநாடு போற சிந்தனைகள் இருக்கும், அயல் மொழிகள் பேச சிந்தனைகள் இருக்கும், அயல் நாட்டுல போய் சாதிக்கின்ற சிந்தனைகள் இருக்கும், எண்ணங்கள் உயர்வானதாக இருக்கும், சிந்தனைகள் பெரியதாக இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா வந்து இந்த கணினி செல்போன் துறைகள் நெட்வொர்க் துறைகள் இன்டர்நெட் இதெல்லாம் சாதிக்கின்ற வாய்ப்புகள் நிறைய கொடுப்பாங்க. இதுல பெரிய லெவல்ல இருக்கக்கூடிய அமைப்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க. அதே மாதிரி கேது பகவான் அமர்ந்திருக்காரு அந்த வீடு லக்ன புள்ளி வந்து குவியுதுன்னா கேது பகவான் ஞானக்காரகன், ஞானத்தை கொடுக்கக்கூடியவர், ஞான சிந்தனை கொடுக்கக்கூடிய தெளிந்த அறிவும் தெரிந்த ஞானமும் வேணுங்கிற எண்ணங்கள் இருக்கும். வாழ்க்கையில பட்ட அறிவுகள் நிறைய இருக்கும்.
வாழ்க்கையில அறிவு பட்ட அறிவு நிறைய கொடுத்திருப்பாரு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வந்து வாழ்க்கையில வந்து பாத்தீங்கன்னா எதையுமே டக்குன்னு நம்ப மாட்டாங்க, எதையுமே வந்து யோசிச்சு முடிவெடுக்கக்கூடிய, தெளிவா சிந்திச்சு முடிவெடுக்கக்கூடிய இயல்பு அவங்ககிட்ட இருக்கும். எளிதில் அவங்களை யாரும் மைண்ட் வாஷ் பண்ண முடியாது. அறிவாளியா இருப்பாங்க. அந்த அறிவுங்கிறது பாத்தீங்கன்னா அனுபவ அறிவா அவங்க கிட்ட அதிகமாக இருக்கும்னு சொல்லக்கூடிய அமைப்பு இருக்கு. அதே மருத்துவ துறையில ஒரு பல் மருத்துவரோ ஏதாச்சும் ஒரு மருத்துவ கலைகள்ல மருத்துவ எக்கச்சக்கமான பிரிவுகள் இருக்கு இல்லையா, இவங்க ஏதாச்சும் ஒரு பிரிவுல ஒரு பெரிய லெவல்ல சாதிக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கும். ஜோதிட துறையா இருக்கலாம், ஆன்மீக துறையில சாதிக்கலாம். அமைப்பு நிறைய கொண்டு வந்து கொடுக்கும். அறிவை மூலதனமாக வைத்து வாழ்க்கையில் கிடைத்த அனுபவத்தை வச்சு இவங்க வந்து பெரிய லெவலா வர்றதுக்கும் நிறைந்த ஒரு பேர் புகழோட வாழ்றதுக்கும் இந்த அமைப்பு வழிவகுக்குங்க. நம்ம இது வரைக்கும் பாத்தீங்கன்னா வந்து 9 கிரகம் சொல்லக்கூடிய நவ கிரகம் சொன்னோம். சூரியன் சொல்லியாச்சு, சந்திரன் சொல்லியாச்சு, குரு சொல்லியாச்சு, சுக்கிரன் சொல்லியாச்சு, செவ்வாய் சொல்லியாச்சு, புதன் சொல்லியாச்சு, ராகு சொல்லியாச்சு, கேது சொல்லியாச்சு, கடைசியா சனி பகவான். இந்த சனி பகவானுடைய வீட்டுல லக்ன புள்ளிகள் அமருதுன்னா போராட்டம், வாழ்க்கையில போராடி 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 எதையும் ஜெயிக்கணும்னு சொல்லக்கூடிய அமைப்பாக இருக்கும். வாழ்க்கையில வந்து பாத்தீங்கன்னா அதிர்ஷ்ட வாய்ப்புகள் குறைந்த மாதிரி இருக்கும். 45 வயதிற்கு பிறகு வாழ்க்கையில அனைத்து விதமான சகல சௌபாக்கியத்தையும் அவங்களுக்கு கிடைக்கப்படும். எப்படி 45 வயது வரைக்கும் வாழ்க்கை கொஞ்சம் கஷ்டம் நிறைந்ததாகவே இருக்கும். 45 வயதிற்கு பிறகு வாழ்க்கை சுமூகமாக வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தும் வந்து இங்க அவருக்கு கிடைத்துள்ள நிதர்சனமான உண்மை. இது வந்து ஏன் இப்படி சனிக்கு மட்டும் இப்படி சொல்றீங்க சார்னா, சனிங்கிறது பாத்தீங்கன்னா உழைப்பை விரும்பக்கூடிய கிரகம். இது லக்ன புள்ளி குவிஞ்சவங்க பாத்தீங்கன்னா உழைச்சுக்கிட்டே இருப்பாங்க. அந்த உழைப்புல வந்து ஒரு சலிப்பே இருக்காது. 8 மணி நேரம் உழைப்பாங்க, 10 மணி நேரம் உழைப்பாங்க, 11 மணி நேரம் உழைப்பாங்க, 2 ஷிஃப்ட் சேர்த்து பார்ப்பாங்க, ராத்திரி பகலா உழைப்பாங்க. அந்த உழைப்புக்கு அவங்க சலிப்பே கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா உழைக்கின்ற கிரகம், புரியுதா? சகிப்பு தன்மை மிகுந்த கிரகம், புரியுதா? சகிச்சுப்பாங்க. பொறுமை, எனக்கு கிடைக்க வேண்டிய எனக்கு இப்ப கிடைக்கும் சொல்லக்கூடிய, புரியுதா? அதே மாதிரி இந்த சனி வந்து லக்ன புள்ள குவிஞ்சவங்க வந்து பாத்தீங்கன்னா வாழ்க்கை பட்டறிவுகள், வாழ்க்கையில் கஷ்ட நஷ்டங்கள் அனைத்தையுமே உணர்ந்து வாழ்க்கை எப்படித்தான் வாழணும், இதை இப்படித்தான் செய்யணும்னு சொல்லக்கூடிய அமைப்பா அவருக்கு இயற்கையாவே கொடுத்துருவாங்க. நம்ம இது வரைக்கும் பார்த்தது பாத்தீங்கன்னா லக்னம்னா என்னன்னு பார்த்தோம், லக்ன புள்ளி எப்படி பார்க்கணும்னு பார்த்தோம், லக்ன புள்ளிகள் இருக்கின்ற பலன் நம்ம பார்த்தோம் இல்லையா. வரக்கூடிய காலகட்டத்தில் இது மாதிரி நிறைய வீடு கொடுக்கணும் ரெடியா இருக்காங்க. நீங்க பண்ண வேண்டியது எல்லாமே ஒண்ணுதான். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ், நண்பர்கள், உறவினர் அனைவரோட பகிர்ந்துங்க, அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டுங்க. இப்போ உங்க ஜாதகம் நீங்க எடுத்து பாருங்க, புரியுதா? உங்களோட லக்ன புள்ளி எங்க இருக்குன்னு பாருங்க. நம்ம சொன்ன பலனை மேட்ச் பண்ணி பாருங்க. உங்களுக்கு எப்படி உங்களோட கருத்தை எனக்கு ஃபீட்பேக்ல கொடுங்க. உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும், குடும்ப ரீதியான பிரச்சனைகளுக்கு தீர்வு வேணும், அதே மாதிரி நம்மகிட்ட ஆன்லைன் கன்சல்டேஷன் வேணும் பிரியப்படுற நீங்க ஸ்கிரீன்ல என் நம்பர் கொடுத்துருக்கேன், கால் பண்ணி கன்சல்டேஷன் வாங்கிக்கோங்க. நான் உங்கள் அன்பு நண்பன், அன்பு தோழன் கார்த்திக் ரெகுராமன். இந்த வீடியோ வந்து நீங்க வந்து சூப்பர் தேங்க்ஸ் பண்ணாலும் சூப்பர் தேங்க்ஸ் பண்ணலாம். கீழே பாத்தீங்கன்னா சூப்பர் தேங்க்ஸ் நமக்கு எனேபிள் இருக்கு. சூப்பர் தேங்க்ஸ் பண்ணி உங்களோட ஆதரவு எனக்கு கொடுக்கலாம். நான் உங்களை வேற காலையில் சந்திக்கிறேன். நான் வணங்கக்கூடிய இந்த காளியம்மனோட அருள் உங்க எல்லாருக்கும் பரிபூர்ணமா கிடைக்க, உங்கள் வாழ்க்கையில சந்தோஷமும் மகிழ்ச்சியும் என்றென்றும் நிரம்பி பொங்கி வழிய நான் என் காளியம்மனை மனமாற பிரார்த்தனை செய்து உங்களிடம் விடைபெறுகிறேன். கார்த்திக் ரெகுராமன். நன்றி, வணக்கம்.